சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி பிறந்தார். சுப்பையா என்பது அவரது செல்லப்பெயர். 5 வயதில் தாயை இழந்தார். இளம் வயதிலேயே தமிழில் புலமை பெற்று திகழ்ந்தார். தமிழ் மொழி மீது பற்றும் புலமையும் இருந்தது. 11வது வயதில் இவரது கவிப்புலமையை பாராட்டி எட்டயபுர மன்னன் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். பாரதி என்றால் சரஸ்வதி என்று பொருள். தந்தை பாட்டியால் வளர்க்கப்பட்டார். 14வது வயதில் செல்லம்மாவுடன் திருமணம் நடந்தது. 16வது வயதில் தந்தையை இழந்தார். பாரதியாருக்கு 2 மகள்கள், தங்கம்மாள், சகுந்தலா என்பது அவர்கள் பெயர். பல புனைப்பெயர்களில் பத்திரிகைகளில் எழுதினார். சுதேசமித்ரன், சூரியோதயம், இந்தியா என பல தமிழ் பத்திரிகைகளிலும் பால பாரதா என்ற ஆங்கில இதழிலும் தொடர்ந்து பணியாற்றியவர். மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக 2 மாதங்கள் பணியாற்றினார். அன்று அவருக்கு 17,50 ரூபாய் மாதச் சம்பளம். இன்றும் அந்த பள்ளி பாரதியார் பணியாற்றிய பெருமையை தாங்கி நிற்கிறது. காலம்னிஸ்ட் எனப்படும் பத்தி எழுத்துக்களை முதலாக தமிழுக்கு இவர்தான் அறிமுகப்படுத்தினார். உலக வினோதங்கள், பட்டினத்து செய்திகள், தராசு ஆகிய தலைப்புகளில் நடை சித்திரங்களாக தொடர் கட்டுரைகள் எழுதினார். முதலாக அரசியல் கார்ட்டூன்களை பயன்படுத்தியவரும் பாரதியே. சித்ராவளி என்ற பெயரில் கார்ட்டூன் இதழ் நடத்த அவர் எடுத்த முயற்சி மற்றும் நிறைவேறவில்லை. பாரதிக்கு பத்திரிகை குரு தி ஹிந்து ஜி. சுப்பிரமணிய ஐயர், அரசியல் ஆசான் திலகர், ஆன்மீக வழிகாட்டி அரவிந்தர், பெண்ணியம் போதித்தவர் நிவேதிதா தேவி ஆவார். தனிமை இரக்கம் என்பது பாரதி பாடிய முதல் பாடல். பாரத சமுதாயம் வாழ்கவே என்பது கடைசி பாடல். பாரதியும் பாரதிதாசனும் சேர்ந்து ஒரு நாள் அடுப்பு பற்ற வைத்தார்கள். அடுப்பு பற்றவே இல்லையாம். சமையல் செய்ய பெண்கள் இவ்வளவு சிரமப்படுகிறார்களா என்பதை உணர்ந்த பாரதி, பெண்கள் வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்று பாடலை எழுதினார். அதன் பின்னர் தன் மனைவியை திட்டுவதையே நிறுத்திவிட்டாராம். அந்த காலத்தில் ஆச்சாரத்துக்கு விரோதமானது எதுவோ அதை அனைத்தையும் செய்தார். லட்சுமி, சரஸ்வதி, கிருஷ்ணர் ஆகிய 3 தெய்வங்களின் படத்தை வைத்திருப்பாராம். அதில் கிருஷ்ணர் படத்துக்கு கீழ் பிச்சுவா கத்தி இருக்கும். அதில் பெரிய பொட்டும் இருக்கும். தினமும் இதை வணங்கிய பிறகே வழக்கமான வேலைகளை தொடங்குவாராம். பூநூல் அணிய மாட்டார் என்று கூறுகின்றனர். கருப்பு கோட், தலைப்பாகைதான் அவரது அடையாளம். வேட்டி சட்டையில் அழுக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கிழிசல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கவலை இல்லை. ஆனால் சட்டையில் ஒரு ரோஜா, மல்லிகை பூவை வைத்திருப்பாராம். ஒருமுறை திருவனந்தபுரம் சென்றபோது ஆபத்து என்பதையும் எண்ணாமல் தைரியமாக கூண்டிலில் இருந்த சிங்கத்தை வருடி கொடுத்தாராம். ஒருமுறை தன் வீட்டின் முன் குடுகுடுப்பைக்காரன் நாட்டிற்கு நல்லது நடக்கப் போகிறது என கூறியதை கேட்டு தன் வேட்டியையே கழற்றி கொடுத்த அவரின் நாட்டுப்பற்று வியக்க வைக்கிறது. மீசை கவிஞன், முண்டாசு கவி, மகாகவி, பாட்டுக்கொரு புலவன் என ஏராளமான அடைமொழிகளுக்கு அடையாளம் அவர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என தமிழின் பெருமையை உரக்க கூறுகின்றார். ஒரு சமயம், மிஸ்டர் காந்தி, கடற்கரையில் நாளை பேசுகிறேன், நீங்கள் தலைமை வகிக்க வர வேண்டும் என்று இவர் சொன்னபோது, கூட்டத்தை மறுநாளுக்கு மாற்ற முடியுமா என கேட்டார் காந்தி. அது முடியாது, நீங்கள் ஆரம்பிக்க போகும் இயக்கத்திற்கு என்னுடைய ஆசி என்று சொல்லிவிட்டு வெளியேறிய பாரதியை பார்த்து கொண்டே இருந்தார் காந்தி. இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று அருகில் இருந்தவர்களிடம் கவலைப்பட்டார் காந்தி. தன் எழுத்துக்களை 40 தொகுதிகளாக பிரித்து புத்தகங்கள் வெளியிட நினைத்த பாரதி ஆளுக்கு 100 ரூபாய் அனுப்ப கோரிக்கை வைத்தார். ஆனால் யாரும் பணம் அனுப்பவில்லை. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பிரெஞ்சு, இந்தி, தெலுங்கு, வங்காளம் ஆகிய பல மொழிகள் பாரதிக்கு தெரியும். லண்டனில் படித்தவரா நீங்கள்? உச்சரிப்பு இவ்வளவு தெளிவாக இருக்கிறதே என்று ஓர் உயர் அதிகாரி பாரதியிடம் ஆச்சரியமாக கேட்டாராம். மதுரை தமிழ்ச்சங்கம் சார்பில்
தமிழ்நாட்டின் சிறப்பு குறித்து பாடல் எழுதி அனுப்பிட அறிவிப்பு வெளியானது. அப்போது பாரதி எழுதிய செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாடலுக்கு சன்மானம் ரூபாய் 100 கிடைத்தது. எப்போதும் மனைவி செல்லம்மாளின் தோளில் கையை போட்டுத்தான் சாலையில் அழைத்துச் செல்வார். அப்போது பைத்தியங்கள் உலவ செல்கின்றன என ஊரார் கிண்டலடிக்க, இவர் அப்போது பாடிய பாடல்தான் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை பாடல். 1912ஆம் ஆண்டு கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு ஆகிய புகழ்பெற்ற காவியங்களை இயற்றினார். சுதந்திர தாகத்தை மக்களுக்கு தன் பாடல்கள் மூலம் பீர்கொண்டு எழச் செய்தார். அவரின் தேசபக்தி பாடல்கள் சுதந்திர போராட்டத்தின் போது இயற்றப்பட்டன. பெண் விடுதலைக்காகவும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் சாதி அமைப்பை எதிர்த்தும் போராடினார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானைக்கு வெல்லத்தை கொடுக்கும்போது அது தும்பிக்கையால் பாரதியை தள்ளிவிட்டதில் பலத்த காயம் ஏற்பட்டது. அதில் மீண்டு கோயில் யானை என்று கட்டுரை எழுதினார். அதன் பின் சில மாதங்கள் கழித்து தூக்கத்தில் அவர் உயிர் பிரிந்தது. அவர் மறைவிற்கு அன்றைய தினம் சுடுகாட்டிற்கு வந்தவர்கள் 20க்கும் குறைவானவர்களே.